ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக விறகடுப்பில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து நம்ம 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 3ஆவது டைம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 கிலோ நாட்டுக்கோழி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம 400 கிராம் வந்து இதுக்கு 2 கிலோவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்திட்டு 700 கிராம் வந்து வெங்காயம் வந்து நான் நல்லா வந்து பெரிய வெங்காயம் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமே நம்ம அரைக்கட்டு வந்து கொத்தமல்லி தலை வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதில் எண்ணெயில். அதுக்கப்புறமே வந்து 4 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இது வந்து இப்போவே சேர்த்துனா தான் அந்த எண்ணெயில் நமக்கு கலர். ஸோ இதையே சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 பச்சை மிளகாய் வந்து நான் அப்படியே வந்து கோம்பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறேன். ஸோ நல்லா வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமே வந்து இஞ்சி வந்து 100 கிராம், அதேமாதிரி பூண்டு 100 கிராம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதையும் வந்து இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்து 700 கிராம் வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே வந்து 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. தக்காளி நல்லா மசியட்டும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நான் 4 லெமன் வந்து தயிருக்கு பதிலாக 4 லெமன் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 4 டீஸ்பூன் வந்து 3 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதில் நல்லா வந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது நீங்கள் லெமனுக்கு பதிலாக தயிர் சேர்த்திக்கலாங்க. கண்டிப்பாக அது வந்து தயிர் வந்து 300 கிராம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1.5 லிட்ரு தண்ணி, அது மாதிரி 3 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம ஒரு கேஸ் அடுப்பில் சாப்பாட்டு அரிசி வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அதில் தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் விட்டு நம்ம அதுக்கப்புறமே தான் பிரியாணி தான் போட போகிறோம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம சிக்கனையும் இதில் சேர்த்தி இதை அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அந்த தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். சிம்மில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு அரிசிக்கு. இப்போ வந்து இதில் வந்து 4 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ அங்கே நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்தணும். அதனால இங்கே 4 டீஸ்பூன் சேர்த்தும் போது பிரியாணி கரெக்டாக உப்பு கரெக்டாக வந்து அளவு வந்துடும். ஸோ அரிசியை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அரிசி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து இதிலே அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கலரக்கூடாது. இந்த மாதிரி வந்து அப்படியே லைட்டாக வந்து நம்ம இது பண்ணி விடணும், ஒரே சமம் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து அரிசி வந்து உடையாமல் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நம்ம கஞ்சி வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஈவனாக கறியும் அரிசியும் ஒரே ஈவனாக இருக்கணும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதனால் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். அது ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமே தம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம விட்டு அப்படியே தம் போட்டுடலாம். ஸோ நான் 20 நிமிஷம் வச்சேன், தம் போட்டேன். ஸோ சூப்பராக நமக்கு வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். விறகடுப்பில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உண்மையாலுமே இந்த 2 கிலோ சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 15 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.